விஜய் எட்ட சொன்னா இமயத்தையே எட்டுறது மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு ஈர்ப்புள்ள தம்பிமார்கள் அவருக்கு பின்னால தேனிடையில தேனீக்கள் திரண்டுற மாதிரி திரண்டிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி அவங்களை சரியான திசைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை தம்பி விஜய்க்கு இருக்கிறது. செய்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அரசியல் படுத்த விஜய் விரும்புறாரா இல்லைன்னா முயற்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல, எனக்கு என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கான் மகன், அவன் அங்க இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்றான், விஜய் நாகப்பட்டினம் வர்றாரு, அவர் பேசுறது அவர் வர்றது எல்லாம் எனக்கு வீடியோல பார்க்கணும், நீ கூட்டத்துக்கு போ அம்மா, போய் இந்த அங்கிருந்து நீ வீடியோவை ஆன் பண்ணி எனக்கு அனுப்பிட்டே இது அப்படின்னு ஒரு தம்பி சொல்றான். அந்த அம்மா அந்த ஆர்வத்துல போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பெண் சங்கிலியே பறிச்சுட்டாங்க இன்னைக்கு. அப்போ இது அவங்க ஆர்வம் ஒண்ணு. சங்கிலி திருடர்கள் அங்க இருக்காங்கன்னா இது விஜய்க்கு நல்லதா கெட்டதான்னு அவரு தான் சொல்லணும். வட இந்தியரை பிடிச்சிட்டாங்க இல்லையா? பிடிச்சிட்டாங்க. அதனால அந்த அவ்வளவு ஆர்வம் வெளிநாட்டில் இருக்கிற தம்பிக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா நான் மதிமுகவில் இருந்தவன். அண்ணன் வைகோ தலைமையேற்று நான் 19 வருஷ காலம் என்னை மறந்து உயிரை கொடுக்கிற உணர்வோடு உழைத்தவனா. நான் இப்போ திருப்பத்தூர் போனேன்னா, காரைக்குடி போனேன்னா என் பேச்சை பதிவு பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சிங்கப்பூர்ல இருக்க